அக்யூஸ்னு ஒரு தமிழ் படம். இந்த படத்தை பார்த்த நாம தான் அக்யூஸ்னு சொல்லிக்கிறோம். ரிவ்யூக்கு போகிற முன்னாடி சேனலை மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த படத்தினுடைய கதையை பொறுத்த வரைக்கும் ஹீரோவான உதயகுமார் ஒரு அக்யூஸ்ட். அவரை அரெஸ்ட் பண்ணி ஒரு சென்னையிலேருந்து சேலத்துக்கு கோர்ட்டுக்கு கூட்டு போனோம். ஸோ அந்த இடத்துல அஜ்மல் ஒரு கான்ஸ்டபிளாக இருக்கார். இவங்க கொண்டு போகிற தூரத்தில் ஒரு பிரச்சனை வருது. அங்கேருந்து இவங்க 2 பேரும் எஸ்கேப் போகிறாங்க. எதுக்கு இவரை துரத்துறாங்கன்ற கதையை நோக்கி தான் இந்த படம் நகரப்படுது. இந்த படத்தினுடைய பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் கேட்டிங்கன்னா இந்த படத்தினுடைய மியூசிக் சொல்லலாம். அதுமாரி நீட்டான ஒரு ப்ரெசன்டேஷனாக இருந்தது. மற்றபடி இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் ப்ளே பண்ணப்பட்ட விதம், கதைக்களமாக இருக்கட்டும், எல்லாமே எந்த ஒரு வகையிலும் சுவாரஸ்யப்படுத்தலை. முக்கியமாக ட்விஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அந்த ட்விஸ்ட்டை ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சிட்டோம்டா அப்படின்னு கேள்வி கேட்க தோணுது. அதுமாதிரி நடிக்கப்பட்ட நடிகர்கள் எல்லாமே ஒரு சுமார் ரகமாக நடிச்சிருந்தாங்க. அஜ்மல் எதுக்கு நடிக்கணுன்ற மாதிரியும் கொஸ்டின் கேட்க தோணுது. மற்றபடி இந்த படம் ஒரு 90s காலகட்டத்துக்கு வேணால் ஒர்க் அவுட் ஆயிருக்குமே தவிர்த்து இந்த காலகட்டத்துக்கு சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகுது. இந்த படத்தில் யோகி பாபு ஒரு சீனில் ஒரு டைலாக் சொல்லுவார், உங்கள் 2 பேரோட காம்பினேஷனில் ரொம்ப நேரம் என்னால் ட்ராவல் பண்ண முடியல, தயவு செஞ்சு நான் இறங்கிறேன்னுவாங்க. அதே மாதிரி தான் நம்மளோட ஃபீல் இருந்துச்சு. தயவு செஞ்சு நான் விட்டுங்கடா அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு இருந்தது. விலை ஆவரேஜான படம் கூட தான் சொல்லுவேன். இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ்க்கும் மூவி ரெக்கமெண்டேஷனுக்கும் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.